அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 11, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். மக்களவை சபாநாயகரை நீக்குவது குறித்து விளக்கும் சட்டப்பிரிவு. மக்களவை சபாநாயகர், நம்முடைய மக்களவையின் சபாநாயகர் ஓம் பிர்லா தான் நம்முடைய மக்களவையின் சபாநாயகர். ஓம் பிர்லா இவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓம் பிர்லா இவங்க 2வது முறையாக நம்முடைய மக்களவையின் சபாநாயகராக பொறுப்பில் இருக்கிறாங்க. Which article deals with the removal of Speaker of Lok Sabha? Which article deals with the removal of Speaker of Lok Sabha? இது எந்த ஆர்டிக்கிள் இந்த சபாநாயகர் நீக்குவது குறித்து சொல்லுதுன்னா 94(c). 94(c) அந்த சட்டப்பிரிவு தான் நம்முடைய மக்களவை சபாநாயகர் நீக்குவது குறித்துள்ள நிகழ்வுகளை விளக்குவது 94(c). ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? Which country topped in research and development spending? இதுல சீனா தான் முதலிடத்தில் உள்ளது. சீனா. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளதுன்னா சீனா முதலிடத்தில் உள்ளது. Which country topped in research and development spending? சீனா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மக்களவை சபா நீக்குவது குறித்த விளக்கும் சட்டப்பிரிவு 94(c). ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளதுன்னா சீனா தான் முதலிடத்தில் உள்ளது. ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன? What is the rank of India in Corruption Perception Index 2025? ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்னன்னா இந்தியா 91வது இடத்துல இருக்கு. 91வது இடத்துல இருக்கு. What is the rank of India in Corruption Perception Index 2025? 91. Which team won the SAFF Under-19 Women's Football Cup? SAFF Under-19 மகளிர் கால்பந்து கோப்பை வென்று அணியது. நம்முடைய இந்திய அணி தான் இந்த மகளிர் கோப்பை கால்பந்து போட்டியில் கோப்பையை பெற்றது. இந்தியா. Which team won the SAFF Under-19 Women's Football Cup? SAFF Under-19 மகளிர் கால்பந்து கோப்பை வென்ற அணியது இந்தியா. ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன? இந்தியா ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் 2025 91வது இடத்துல இருக்குது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் இன் அப்சர்டான். அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் இன் அப்சர்டான். அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 11 தான் அந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. பிப்ரவரி 11. இப்போ அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 11. யுனானி டே இஸ் அப்சர்டான். யுனானி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அதுவும் பிப்ரவரி 11 தான் யுனானி தினம் கடைபிடிக்கும். பிப்ரவரி 11. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.